இதுதான் என்னோட சிம்பிள் மேக்கப் லுக். நம்ம அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் மை டப், அதே மாதிரி தான் இருக்கு இதுவும். சுஹேரா பாத்தீங்கன்னா எப்பயுமே என்னோட ஐ ஷேடோ பேலட்லாம் வந்து ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கா. மேக்கப்னு சொன்னாலே நிறைய பேர் வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஃபேஸ் பிரைட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது வந்துட்டு யங்கா தெரியுறீங்க, எப்படி இவ்வளவு ஃபிட்டா மெயின்டைன் பண்றீங்க, சுஹேரா உங்க டாட்டரா இல்ல சிஸ்டரான்னு தான் கேட்பாங்க. அப்புறம் ஃபுட்டு பாத்தீங்கன்னா நான் இஷ்டத்துக்குலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே வந்து அதுவும் சாப்பிட்டு நீங்க இப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த என்னோட மேக்கப் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் ரொம்ப நாளா ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், ரொம்ப சாரி. இன்னைக்கு வந்துட்டு என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து காட்ட போறேன். இது வந்து மேக்கப் டியூட்டோரியல் கிடையாது. மேக்கப் டியூட்டோரியல் வேணும்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க யூடியூப்ல, நீங்க அவங்கள பார்த்து கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே வந்து யூடியூப்பை பார்த்து தான் எப்படி மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி மேக்கப் லுக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்டி மேக்கப்லாம் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க என்னோட மேக்கப் லுக் வந்து மேக்கப் போட்ட மாதிரியே இல்லை, நோ மேக்கப் லுக் மாதிரி இருக்குது, ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் மேக்கப் போடுவேன், அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் பார்ட்டி இல்லைனா வந்துட்டு ஈத் டைமில் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் கொஞ்சம் நான் மேக்கப் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுவேன். அந்த டைமில் இங்கே ஜஸ்ட் மாலுக்கு போகும்போது வெளியில் போகும்போதுலாம் ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் நான் போட்டு போவேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அடுத்தது நான் வந்துட்டு இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷன் மோஸ்ட்டாக நான் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது அவ்வளோவா போடுறதுக்கு. ஃபவுண்டேஷன் போட்டால் ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக தெரியும் ஃபேஸு, அதனால அந்தளவுக்கு நான் வந்துட்டு போட மாட்டேன். இது போட்டால் வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் போட தேவையில்லை, இது வந்து 2 in 1. ஸோ இது போட்டாலே நல்லா நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி நல்லா பிரைட்டாகவே இருக்கும். இது வந்து வாவ் பிராண்டோடது. டெய்லி மேக்கப் லுக்காக இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்ட்டி போகும்போது மட்டும்தான் நான் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பவுடர் அப்ளை பண்ணிப்பேன். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு பவுடர்லாம் போட்டதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நான் ஐ மேக்கப் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஐ மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலே நான் ஒரு 4 காஜல் வச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் காஜல் கேட்டிங்கன்னா டியோர் பிராண்டோட ஐ கோஹல் பென்சில் தான். இது வந்து பிளாக் கலர். ஒரு சைடு வந்து பென்சில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து அந்த ஸ்மட்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டியோர் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம காஜல் போட்டோம்னா இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்துட்டு கொஞ்சம் கூட ஸ்மட்ச் ஆகவே ஆகாது. ரொம்ப நல்ல குவாலிட்டி இது. நம்ம காலையில் போட்டோன்னா கூட நைட் வரைக்கும் கூட இது வந்து ஸ்மட்ச் ஆகவே ஆகாது. அதனாலே வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எதுவுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டியோர் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டோட ஒரு 50 grams அந்த மாதிரி ஜாஸ்தியாக தான் இருக்கும், பட் ரொம்ப வர்த்துன்னு நான் சொல்லுவேன். எவ்வளோதான் அழகாக மேக்கப் போட்டாலும் அந்த காஜல் மட்டும் ஸ்மட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த மேக்கப் லுக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாயிரும். ஸோ காஜல் மட்டும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். காஜல் வந்துட்டு இந்த கீழே உள்ள ஐலிட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ஐலிட்லேயும் நான் அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வச்சுருக்கிற காஜல் எல்லாமே டார்க் பிளாக் தான். நான் கலர் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, அது வந்து எனக்கு சூட் ஆகுமா எனக்கு தெரியல. கிளினிக் பிராண்டோட காஜலும் வச்சுருக்கேன், பட் டியோர் தான் வந்துட்டு இந்த காஜலில் வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா டார்க் பிளாக் ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். காஜல் ஸ்மட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரஷ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காஜல் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு காஜல் வந்து ஸ்மட்ச் ஆகாது. ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நான் ஐலைனர் பென் யூஸ் பண்ணுவேன். இந்த ஐலைனர் பென் வந்துட்டு கிளினிக் பிராண்டோடது. ஐலைனர் வந்து பர்ஃபெக்டாக போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு பென் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாக போட்டுடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐப்ரோ மேக்கப்காக வந்துட்டு இந்த ப்ரௌன் பென்சில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேக் பிராண்டோடது. ஒரு சைடு வந்து ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து அந்த பென்சில் இருக்குது. எப்பயுமே ஐப்ரோவுக்காக வந்துட்டு ப்ரௌன் ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். பிளாக்கை விட ப்ரௌன் ஷேட் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அது நல்லா இருக்காது, ப்ரௌன் போட்டால் ரொம்ப அழகாக தெரியும். ஐப்ரோவில் வந்துட்டு அந்த கேப்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணிட்டோன்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஷேட் கலர் இந்த மாதிரி அழகாக இருக்கும், ப்ரௌன் ஷேட். இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இதால் இந்த மாதிரி ப்ரஷ் அப் பண்ணிப்பேன். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக் போடுவேன். லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் நான் காட்டுறேன். நான் நிறைய லிப்ஸ்டிக் கலெக்ஷன் வச்சுருக்கேன்னு வச்சுக்காதீங்க. இதில் வந்து நிறைய வந்து பழசு தான் இருக்கும். பழசு முடிஞ்சு போனது எதுவுமே நான் வந்து சீக்கிரத்தில் தூக்கி போட மாட்டேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து மேக் பிராண்டோடது. இந்த ஷேடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான கலர் இது. இது நான் திரும்ப போய் கேட்கும்போது மேக்கில் வந்துட்டு இந்த கலர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு இந்த நம்பர் மட்டும் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். சரி ஃப்யூச்சரில் வந்தால் நம்ம வாங்கிறதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷேடோட நேம் வந்துட்டு மேகா ஹக். டியோரில் வந்துட்டு ஃபேஷன் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் வச்சுருக்கேன். ஒரு மாதிரி லைட் பர்பிள் ஷேட் மாதிரி இருக்கும். இது வந்து பார்ட்டிக்கு போடுற மாதிரி இருக்கும். இது வந்து கிளினிக் பிராண்டோட லிப்ஸ்டிக் இது. இது ரொம்ப டார்க்காக இருக்கும். பார்ட்டிக்கு போட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனாலே நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். என்ன ஷேடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதால சுஹேரா நான் பண்ணுவேன், விளையாடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுவா. இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேப்பே மாற்றி விட்டுருவா. இப்போ வீக்கெண்ட்லலாம் மாலுக்கு போகும்போது லிப்ஸ்டிக் வந்து இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து கிளினிக், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து லேபெல்லோ. நான் லேபெல்லோ அப்ளை பண்ணலன்னா என்னால் வந்து லிப்ஸ்டிக் போடவே முடியாது. அந்தளவுக்கு லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு நான் லேபெல்லோ கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லிப்ஸ்டிக் போடுவேன். இது வந்து ரொம்ப லைட் கலர் தான் இது. ஸோ பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த கலர் இந்த ஷேடில் தான் இருக்குது. லாபெல்லோ அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அழகான ஒரு லைட் பிங்கிஷ் ஷேடு வந்து உங்களுக்கு கலர் வந்து கிடைக்கும். இது வந்து செரி ஃப்ளேவர். லாபெல்லோவில் வந்துட்டு ஸ்ட்ராபெரியும் இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கேயாச்சும் லோக்கலில் போட்டு போகிறதா இருந்தால் நான் இதான் போட்டு போவேன். இதுதான் வந்துட்டு என்னோட டெய்லி மேக்கப் லுக். இன்னைக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பவுடர், அதுக்கப்புறமா வந்துட்டு காஜல், ஐலைனர், ஐப்ரோ மேக்கப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக். இந்த 4-5 தான் நான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் போடலை. ஃபவுண்டேஷன் போடலை, ஐ ஷேடோ போடலை, ப்ளஷ் போடலை, ஐ ஷேடோ எதுவுமே நான் போடலை. அந்த கான்டர் எதுவுமே நான் பண்ணலை, ஹைலைட்டர் எதுவுமே நான் பண்ணலை. இதுதான் என்னோட சிம்பிள் மேக்கப் லுக். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் மேக்கப் போடுறது வந்து பிடிக்கும். ரொம்ப மேக்கப் வந்து அதிகமாக இருந்தால் பார்க்கறதுக்கு வந்து எனக்கே பிடிக்காது. ஸோ அதனால நான் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ டெய்லி மேக்கப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பார்ட்டி மேக்கப் எப்படி போடுறதுன்னு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபவுண்டேஷன் வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டியோர் பிராண்டோடது. சில ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் வந்துட்டு ரொம்ப ஒரு க்ரீமி லுக் கிடைக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப நல்ல குவாலிட்டி. கொஞ்சமாக இது அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு வந்து தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு டேப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். சில பேர் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கே வந்து பயப்படுவாங்க, அது வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியாக நம்ம ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆகலைன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டிஸ்கலரேஷன்லாம் வந்துட்டு மறைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்ளை பண்ணுறதால இந்த கண்ணு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து மறைஞ்சிரும். டெய்லி மேக்கப்பாக இருந்தாலும் சரி, பார்ட்டி மேக்கப் இருந்தாலும் சரி, ஃபவுண்டேஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்க. நம்மளுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு தான் நம்ம வெளியில் கொண்டு போகணும். ஆனால் அந்த அளவுக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சன் ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்னை பயங்கரமாக வந்துட்டு டேமேஜ் பண்ணும். ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து லைட்டாக யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜெல் ஐலைனர் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மை டப்பா, அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். ரொம்ப நல்ல குவாலிட்டி. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ பிரைடல் மேக்கப்காகலாம் வந்துட்டு இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஜெல் ஐலைனர் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஊரில் இந்த பிராண்ட் வந்து கிடைக்கலனா நீங்கள் வந்துட்டு இங்க்லாட்டில் ட்ரை பண்ணலாம். இங்க்லாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஜெல் ஐலைனர் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் நான் இது வரைக்கும் ஓப்பன் கூட பண்ணல. இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அது கூடவே வந்துட்டு ஒரு ப்ரஷ் செட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை அப்ளை பண்ணணும். ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு அப்படியே அந்த மேக்கப் வந்து அப்படியே அந்த காஜல் வந்து அப்படியே இருக்கும். நல்லா டார்க்காகவும் இருக்கும். இது வந்து மேலேயும் அப்ளை பண்ணலாம். நம்ம ஐ லைனராகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த ஐ லிட்டில் காஜலாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டார்க் லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்ட்டி டைமில் போடுறதுக்காக இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேக்கப் ஃபார் அவர் பிராண்ட். இது வந்து பெஸ்ட்டு செல்லருன்னு சொன்னாங்க. இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம லிப் கலர்லேயே இருக்கும். இது பார்ட்டி டைமில் மட்டும்தான் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் வந்து போடுறது எப்படி இருக்கணும்னா, போடணும் பட் வந்து போடாத மாதிரியும் வந்து தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். மேக்கப் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நேச்சுரலாக போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எதுவுமே வந்துட்டு ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ணாதீங்க. லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், ஐ ஷேடோவாக இருக்கட்டும், ப்ளஷ்ஷாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ரொம்ப அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேச்சுரலாக மேக்கப் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு.
அதுக்கப்புறம் பார்ட்டி மேக்கப்காக நான் வந்துட்டு இந்த ஐ ஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து செஃபோரா அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐ ஷேடோ பேலட் இது. இதுலயே வந்துட்டு ஹைலைட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கலரும் பார்த்தீங்கன்னா இந்த லைட் கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹைலைட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த நோஸ் ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து போடணும். அதுக்கப்புறம் இங்கே சீக் போன்ஸ் கிட்டலாம் வந்து நம்ம போடலாம். Give me one color. One minute. சுஹேரா பாத்தீங்கன்னா எப்பயுமே என்னோட ஐ ஷேடோ பேலட்லாம் வந்து ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கா. திடீர்னு பாத்தீங்கன்னா என் டேபிள் வந்து காணா போயிடும். எடுத்துட்டு போய் என்ன பண்றான்னு தெரியல. அவன் மேக்கப்பும் போட மாட்டான். ஆனா எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாதான் எனக்கு தெரியல. என்ன பண்ற சுஹேரா? வாங்க. My hair is dirty. எதுக்கு ஐ ஷேடோ பேலட் எடுத்துட்டு போற வந்து சொல்லுவா. You are taking every time. It's just beautiful. Just beautiful. அதனால எடுத்துட்டு போயிடுற. Okay, bye. Continue. ஓகே. ஸோ அதான் அதுக்கப்புறம் இந்த சீக் போன்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். நல்லா ஷார்ப்பாக எல்லா இடத்துலையுமே நல்லா ஷார்ப்பாக ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளஷ்ஷும் இதிலே கொடுத்துருக்காங்க. ப்ளஷ்க்கு வந்துட்டு இந்த 3 கலர் இது அதுக்கப்புறம் இது. மோஸ்ட்லி நான் இந்த ஐ ஷேடோஸ் எல்லாமே வந்து சுஹேராக்கு போட்டு விடுவேன். அதுக்கு தான் யூஸ் ஆகுது. இந்த பேலட்லேயே வந்துட்டு ஹைலைட்டர், ப்ளஷ், அதுக்கப்புறம் ஐ ஷேடோ, அந்த கிளிட்டரும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிறதால எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஐ ஷேடோக்காக இந்த மாதிரி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ராவல் கிட் ப்ரஷ் செட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து எல்லாமே இருக்கும். இது வந்து நீங்கள் ஹேண்ட் பேக்லேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு டெய்ஸோவில் கிடைக்கும். ரொம்ப சீப்பாக தான் இருக்குங்க. சில பேர் கண்ணு கீழே வந்துட்டு மை போடுறது பிடிக்கும். நீங்கள் மை போடுறதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த பிளாக் கலர் ஐ ஷேடோ இருக்கு இல்லையா, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஒரு சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இந்த பிளாக் கலர் ஐ ஷேடோ வந்து கண்ணு கீழே அப்ளை பண்ணுங்கள். நல்லா அந்த ஸ்மோக்கி லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கண்ணு கீழே நீங்கள் ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறதால காஜல் வந்து ஸ்மஜ் ஆகாது. நம்மளுக்கு ஆயிலி ஃபேஸ் இருந்தால் காஜல் வந்து ரொம்ப ஸ்மஜ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ கண்ணு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஐ ஷேடோ அப்படி இல்லைனா பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய மஸ்காரா வாவ் பிராண்டோடது. இது வந்து நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பார்ட்டி மேக்கப்புக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் ஃபால்ஸ் லேஷஸ்லாம் வந்து வச்சது கிடையாது. ஃப்யூச்சரில் வச்சேன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அழகான லுக் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ப்ரைடல் மேக்கப்புக்காகலாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மேக்கப்னு சொன்னாலே நிறைய பேர் வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லேயும் சரி அந்த மாதிரி தான். என் பொண்ணே என்னை வந்து கிண்டல் பண்ணுவான், என் ஹஸ்பண்டும் அப்படி தான். அது வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது ஏன்னு தெரியல. மேக்கப்னு சொன்னாலே வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம் மாதிரி பார்க்குறாங்க. நம்மளை ப்ரெசன்டபுளாக காட்டிக்கிறதுக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒன்றுமே தப்பு இல்லை. இந்த மாதிரி வீடியோஸில் வந்து அப்பியர் ஆகும்போது கொஞ்சம் லைட்டாக மேக்கப் போட்டு வந்தால் தான் வீடியோவில் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக தெரியும். இது வந்து என்னோட ஒப்பீனியன். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான். நான் எதுக்கு பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன்னா, இப்போ நான் டிஆர் பிராண்டில் வந்துட்டு காஜல் வாங்கியிருக்கேன். காஜல் எப்போ வாங்கினேன்னா லாஸ்ட் கொரோனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கினது. இது வரைக்கும் நான் வச்சிருக்கேன். அது முடியவே இல்லை. ஒரு காஜல் வாங்கினாலே எனக்கு வந்து இத்தனை நாள் வந்து வந்துடும். ஸோ அடிக்கடி வாங்க போகிறது கிடையாது. எப்பயாச்சும் ஒரு தடவை தானே வாங்குறோம்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பிராண்டடாகவே நான் வாங்கிடுவேன். நல்லா இல்லைன்னா திரும்ப நம்ம போயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ டபுளாக செலவு பண்ணுறது விட்டுட்டு இந்த மாதிரி நல்லதாகவே வாங்கிட்டோம்னா ஒரு தடவை வாங்குவீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ரொம்ப நாளைக்கும் வரும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அஃபோர்டபுளாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மெபிலைன், டெபோரா மிலானோ, லோரியல் பாரிஸ், அதுக்கப்புறம் ரெவ்லான் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ் பிரைட்டாக ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்களாம் என்ன ஃபாலோ பண்ணோன்னா, கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பால் ஏடு இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நோஸில் ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் அதெல்லாம் வராது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணோம். எங்கள் அம்மாலாம் இதான் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு சாண்டல் பவுடர் இருக்கு இல்லையா, நீங்கள் அது கொஞ்சமாக ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுவும் நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஊரில் முல்தானி மெட்டிலாம் கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் டீனேஜராக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இந்த கடலை மாவு யூஸ் பண்ணாலே போதும். நான் அடிக்கடி இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது வந்துட்டு எப்படி நீங்கள் 2 குழந்தை பெற்றுக்கிட்டு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு யங்காக தெரியுறீங்க, எப்படி இவ்வளோ ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, இதான் வந்து நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி ஏன் கேட்குறாங்க எனக்கு தெரியல. மேபி சில பேர் வந்துட்டு லேட்டாக கல்யாணம் பண்ணுவாங்க, லேட்டாக குழந்தை பெற்றுப்பாங்க. மேபி வந்து ரொம்ப ஏஸ்டாக அது வந்து தெரியும் ஃபேஸில். பட் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு காலேஜ் முடிச்சோடனே ஒரு 20 இயர்ஸ்லலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க.
சுயரா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 21 இயர்ஸில் வந்துட்டு பிறந்தா. எனக்கு செகண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ்லலாம் வந்துட்டு எனக்கு செகண்ட் டெலிவரி ஆயிடுச்சு. ஆரிஸ் பிறந்துட்டான். மேபி அதனால கூட இருக்கலாம். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியாச்சு, சீக்கிரமாக குழந்தையும் பெற்றாச்சு. ஸோ அதனால கூட வந்துட்டு மேபி ஃபிட்டாக தெரியலாம், எனக்கு தெரியல. மேபி அதுவாக கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு 5 இயர்ஸ் பெரியவங்க. அவங்களே வந்துட்டு ரொம்ப யங்காக தான் தெரிவாங்க. அவளுக்கு வந்து 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேருமே வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி தான் தெரிவாங்க. அவளும் வந்து ரொம்ப யங்காக தான் தெரிவா. நிறைய பேர் கேட்குறது வந்து சுஹேரா அவங்க டாட்டரா இல்லை சிஸ்டரான்னு தான் கேட்பாங்க. அப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நான் இஷ்டத்துக்குலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன். மோஸ்ட்லி ஆயிலி ஃபுட்ஸில் வந்து ரொம்ப ரேராக தான் நான் எடுத்துப்பேன். டெய்லி சமோசா, பஜ்ஜி, வடை அதெல்லாம் வந்து நான் டெய்லிலாம் சாப்பிட மாட்டேன். ஷவர்மா கூட எப்பயாச்சும் ஒரு டைம் தான் சாப்பிடுவோம். ஒன்று தான் வாங்குவோம். நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு பாதி பாதி ஷேர் பண்ணிப்போம். என்னால் ஃபுல்லாக கூட என்னால் சாப்பிட முடியாது. அது சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். வெயிட் கெயின் பண்ணிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்கும். வந்து எல்லாமே நான் சாப்பிடுவேன். இது சாப்பிடுவேன், இது சாப்பிட மாட்டேன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் சாப்பிடுவேன். பட் வந்து ஒரு அளவாக சாப்பிடுவேன். எல்லாமே நிறைய சாப்பிட மாட்டேன். பிஸா ஹட்டும் நாங்கள் அடிக்கடி போய் சாப்பிட்றது தான். அதில் ஒரு பீஸ் இல்லைனா 2 பீஸ் சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் வந்துட்டு என்னால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணுற நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வெயிட் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் சாப்பிட்டு நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் போடுற ரெசிபிஸ் பார்த்துட்டு நல்லா சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. நான் வந்து வீட்டுக்காக சமைக்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும். யூடியூப்காக நான் ரெசிபி சூஸ் பண்ணுறது வந்து அது வேற மாதிரி தான் இருக்கும். ஏதாச்சும் ஸ்பெஷலாக நான் போடணும்னு நினைப்பேன். அதனாலே கொஞ்சம் அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் நல்லா ப்ரெசன்டபுளாக காட்டுறதுக்காக. ஸோ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நான் எப்படி ரெசிபிஸ் போடுவோனோ அதே மாதிரி தான் இவங்க வந்து டெய்லி சாப்பிட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ யூடியூப்பில் பார்க்குறதுலாம் வந்துட்டு நிஜம் நினச்சிக்காதீங்க. ஸோ யூடியூப்பில் வேறு மாதிரி இருக்கும், ரியல் லைஃப்பில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.